திருச்சிற்றம்பலம், திருவல்லிக்கேணி, ஜேகே. மக்களே, நமக்கு ஒரு பொதுவான ஒரு விஷயங்கள் தெரிய வரணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்தோட விதிமீறல்கள் இந்த விபத்து ஏற்படுறதுக்கு கூட காரணம். மெயின் ரோட்லையா இருக்கட்டும், நம்ம தெருக்கள்லையா இருக்கட்டும், வண்டியை எப்படி ஓட்டணுன்றது நம்ம கரெக்டாக பார்த்து ஓட்டணும். நமக்கு எந்த ரோடு, சின்ன ரோடோ பெரிய ரோடோ, எப்போ ஓட்டினாலும் நம்மளோட லெஃப்ட் சைடு தான் நம்ம ஓட்டணும். அதே மாதிரி டேர்ன் பண்ணால் அந்த லெஃப்ட்டு, நம்ம கைக்கு உண்டான லெஃப்ட் சைடு தான் நம்ம ட்ராவலே பண்ணணும். அதே மாதிரி எங்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த போக்குவரத்து துறை ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் ஒரு வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6 லேன் 8 லேன் மெயின் ரோடெல்லாம் இருக்குது, என்ஹெச்லாம் இருக்குது, இல்லை தேசிய நெடுஞ்சாலை அது இது மாநில நெடுஞ்சாலையெல்லாம் இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா, கண்டபடிக்கு ஹெவி வெஹிக்கிள் எப்படி போகணும், லோ வெஹிக்கிள் எப்படி போகணும், 2 வீலர் 4 வீலர் எப்படி போகணும் இல்லாமல் அந்த வழியை விட்டுட்டு மாற்றி மாற்றி ஏறி வராங்க. இதை ஒழுங்குபடுத்தினாலே போக்குவரத்து நெரிசல் கொஞ்சம் குறையும். இப்போ பொதுவாக ஊருக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே ரோடு ஜாமாக இருக்குது. யார் எதில் போனோன்னே தெரில. பொறுமையாக ஹெவியாக இருக்கிற வெஹிக்கிள் எல்லாம் ரைட் சைடு தானே போகும். அதுக்கு அடுத்த லைனில் பஸ்ஸு, அதுக்கு அடுத்த லைனில் காரு, ஆட்டோ, அதுக்கு அடுத்த லைனில் 2 வீலர் போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை யாருமே ஃபாலோ பண்ணதில்லை. ஏறி வராங்க. இதே மாதிரி இந்த ஆம்னி பஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க டைமை பிக்கப் பண்ணோன்ட்டு லேனை மாறி போகிறாங்க. அவங்களுக்கும் ஒரு வேண்டுகோள் தான், நீங்களும் உங்களோட இதை கரெக்டாக போனீங்கன்னா விபத்தும் ஏற்படாது, நெரிசலும் ஏற்படாது. அவ்வளோ பெரிய ரோடு கொடுத்துருக்காங்க, சரியாக பங்கிட்டு உங்களுடைய வேலை போனீங்கன்னா ஈஸியாக போகலாம். நீங்கள் எல்லாரையும் முந்திக்கிட்டு அடிச்சுட்டு எல்லாமே அப்படி பண்ணுறதுனால தான் அங்கே நெரிசலும் ஏற்படுது, விபத்தும் ஏற்படுது. அப்புறமேட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசு எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்றது ஒரு கருத்து இருக்கும், இல்லை லிமிட் இருக்கும். அதே மாதிரி சென்ட்ரல்லையும் இது என்ன ஏதுன்றத மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. அது தெரியாதனால தான் இந்த சோசியல் மீடியாவில் கண்டபடி பேசிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை செஞ்சுருக்கலாம், அதை செஞ்சுருக்கலான்ட்டு. அப்படிலாம் இல்லாமல் இப்போ ஒரு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், விஜயனை போலீஸாக இருப்பாங்க. அந்த குற்றம் செஞ்சவனை, பெண்ணுக்கு எதிராக குற்றம் செஞ்சவனை ஆணூர் பார்த்து பிரிட்ஜுகளை தொங்க விட்டுருப்பாங்க. அது ஒரு போலீஸாக இருந்து எடுத்த முடிவு, அது படம். இது முதலமைச்சராக இருக்கார். இப்போது அவர் சட்டத்துறையும் நீதித்துறையும் தான் பண்ண முடியுமே தவிர இந்த விஷயத்தை அதில் லிங்க் பண்ண முடியாது. அதனால் எதோட கம்பேர் பண்ணுன்றதையும் பார்க்கணும். மக்களுக்கு இந்த புரிதல் இருக்கணும். சென்ட்ரலோ சேர்ந்து எதை செய்யும், சென்ட்ரல் மட்டும் எதை செய்யும், ஸ்டேட் எதை செய்யும், அவங்க லிமிட் என்ன பண்ணி கொடுத்துருக்காங்கன்றத எல்லாத்தையுமே நீங்கள் சோஷியல் மீடியாவில் விர்ச்சுவல் வாரியர்ஸும் ஐடி விங்ஸும் நல்ல விஷயங்களை கருத்துங்கன்னா இந்த சோஷியல் மீடியா சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் புரிதல் வரும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்த்துக்கலாம். நன்றி.